ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனரி ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? கடைசியாக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் வந்து அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்துருப்போம். இதில் வந்து யூனரி ஆப்ரேட்டர்ஸ். ஸோ யூனரி ஆப்ரேட்டர்ஸ்னால் உங்களுக்கு வந்து வித் ஒன் ஆப்ரண்டோட தான் ஒர்க் ஆகும். விச் மீன்ஸ் ஏதாவது ஒரு வேரியபிள் ஏ, இப்போ ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு, மைனஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு. ஓகேவா? ப்ளஸ் அப்படின்னா யூனரி ப்ளஸ், என்னது பாசிட்டிவ் வேல்யூ அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். பட் நம்ம பை டிஃபால்ட்டாக மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா வெறும் நம்பர் நம்ம டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து பாசிட்டிவ் நம்பராக தான் இந்த லிட்டரை என்ன பண்ணும், கன்சிடர் பண்ணும். அடுத்து யூனரி மைனஸ், என்னது அதோட சைன் என்ன பண்ணியிருக்கோம், சேஞ்ச் பண்ணியிருக்கோம் நெகட்டிவ் வேல்யூவா. தென் இன்க்ரிமெண்ட் ப்ளஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதோட வேல்யூ ஒன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி டிக்ரிமெண்ட், இதை வந்து என்ன பண்ணுது, ஒரு வேல்யூ வந்து அதாவது நம்பர் ஒன் வந்து டிக்ரீஸ் பண்ணுங்க. இதை வந்து நாட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ரிவர்ஸ் ஏ பூலியன் வேல்யூ, உதாரணத்துக்கு ட்ரூவா இருந்தால் ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ. இப்போ பூலியன்கிறது ட்ரூ அல்லது ஃபால்ஸ், இதுதானே கேஸ். ஸோ இதில் ட்ரூனா ஃபால்ஸாகவும் ஃபால்ஸ்னா ட்ரூவாகவும் கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ இந்த இன்க்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி இருந்தால் இதை வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சஃபிக்ஸில் இருந்துச்சுன்னா இதை போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டிக்ரிமெண்ட்டும் இந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸில் இருந்தால் என்ன சொல்லுவோம், ப்ரீ டிக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் இந்த மாதிரி சஃபிக்ஸில் இருந்துச்சுன்னா போஸ்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ் ஏ, இப்போ உதாரணத்துக்கு ஏவோட வேல்யூ 5 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 5னா உதாரணத்துக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஏவை நம்ம கால் பண்ணுறோம். ஏவை கால் பண்ணுறப்ப இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் நம்மகிட்ட என்ன இருக்குன்னா ப்ளஸ் ப்ளஸ் ஏ இருக்கிறதா கன்சிடர் பண்ணுங்க. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் லைன், இது செகண்ட் லைன், இது தேர்ட் லைன். இப்போ ஏ ஈக்குவல் டு 5, அடுத்து ப்ளஸ் 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 ப்ளஸ்ஸை பார்த்ததும் இந்த 5 என்னவா மாறும், 6ஆக மாறும். ஓகேவா? அப்போ இந்த 6 தான் என்ன இருக்கும், பாஸ் ஆகிருக்கும். இப்போ ஏல என்ன வேல்யூ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்கான். அதே இது ஓகேவா, இதுதான் எப்படி ஒர்க் ஆகும், ப்ரீ இன்க்ரிமெண்ட் இப்படி தான் ஒர்க் ஆகும். போஸ்ட் இன்க்ரிமெண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா இப்போ அதே ஏல 5 ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என். இதில் இப்போ ஏவை கால் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு ஏ வந்து 5ன்னு தான் வந்திருக்கும். ஓகேவா? அதை நம்ம இங்கே டொனேட் பண்ணுறதை விட என்ன பண்ணலாம்னா இங்கே நான் கால் பண்ணுறேன் ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல 6 வருமா அல்லது 5 வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன லாஜிக்னா 5 இங்கே வந்துருச்சு. ஸோ என்ன சொல்கிறோம், யூஸ் ஃபர்ஸ்ட். அப்போ 5ஐ யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா? 5ன்னு பிரிண்ட் ஆகிடும். தென் என்ன பண்ணும், 6 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். 5லேருந்து ப்ளஸ் ஒன்னா மாதிரி 6ஆக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதே லாஜிக் தான் டிக்ரிமெண்ட்டுக்கும். ப்ரிஃபிக்ஸில் இருந்தால் ஃபஸ்ட்டு டிக்ரிமெண்ட் பண்ணிடும், அந்த ஆப்ரேஷன் என்னவோ அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வேல்யூவை யூஸ் பண்ணும். இதே இது சஃபிக்ஸில் இருந்தால் அந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு தென் டிக்ரிமெண்ட் பண்ணும். இப்போ நாட் ஆப்ரேட்டருங்கிறது இப்போ தான் சொன்னோம், ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ. ஓகேவா? இதை தான் நம்ம நோட்ஸில் வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் போடலாமா? ஓகே, ப்ரோக்ராம் பேர் என்னலாம், லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னு வச்சிடலாம். ஓகேவா? கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு, பப்ளிக் ஸ்டேட்டிக் வைடு மெயின் அதுவும் நம்ம பண்ணியாச்சு. தென் இதை நம்ம சொல்லுவோமா, எப்படி சொல்லலாம்னா இன்டீஜர் ஏ ஈக்குவல் டு 5. ஓகேவா? எஸ்ஓல நான் வந்து என்ன சொல்கிறேன், ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, தென் எஸ்ஓல என்ன பண்ணுறேன்னா ப்ரிஃபிக்ஸில் ஏவை நம்ம கால் பண்ணுறோம்.
இங்கே வந்து ப்ளஸ் ப்ளஸ் வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த டவுட் வந்து கரெக்ட் ஆகும். ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு வச்சுட்டு ஸோ இங்கே வந்து ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன பிரிண்ட் ஆகும், ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும், தென் அந்த வேல்யூவை யூஸ் பண்ணும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு வேல்யூவை யூஸ் பண்ணும். இப்போ ஏவோட வேல்யூ என்னது 6ஆக கன்வெர்ட் ஆகி இருக்கு, 6ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா, என்னாகும் 6ன்னு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும், தென் என்னவா மாறும் ஏ, தென் ஏ வந்து 7ஆக சேஞ்ச் ஆகும். 7ஆக சேஞ்ச் ஆயிடுச்சா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம ஒன் மோர் டைம் பிரிண்ட் பண்ண சொல்லலாம். ஓகேவா, 5 6ஆக கன்வெர்ட் ஆயிடுச்சு, தென் 6ங்கிற வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணிட்டோம், தென் என்ன ஆயிடுச்சு ஏ 7ஆக மாறிச்சு, தென் அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் 7ன்னு வந்துருச்சு. ஸோ டிக்ரிமெண்ட்டுக்கு இதே தான். இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா ரீடிக்ரிமெண்ட் மைனஸ் மைனஸ் பண்ணலாம். இந்த இடத்துல சஃபிக்ஸில் மைனஸ் மைனஸ் பண்ணலாம். இப்போ என்ன வேல்யூ இருக்குன்னா ஏவோட வேல்யூ வந்து இங்கே வந்து 5லேருந்து 4ஆக கன்வெர்ட் ஆகி இருக்கும். ஓகேவா, இங்கே வந்து ஃபஸ்ட்டு 4ன்னு பிரிண்ட் ஆகும், தென் ஏ வந்து 3ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ ரெண்டு பண்ணி பார்ப்போமா. ஓகேவா, ஸோ இப்படி தான் இந்த ப்ரீ இன்க்ரிமெண்ட் அண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஒர்க் ஆகும். பூலியன் ஆப்ரேட்டர் பற்றி சொல்லலாமா. பூலியன் ஸ்டேட்டஸ் அப்படி ட்ரூ அப்படின்னு நான் இங்கே வந்து பை டிஃபால்ட்டாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு வைங்க, தென் நாட் ஈக்குவல் டு ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு கிடையாது, நாட் ஆப்ரேட்டர். ஓகே, ஃபால்ஸ். ஓகேவா, ட்ரூன்னு நம்ம ஸ்டோர் பண்ணணும். நாட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுச்சு, வேல்யூவை கன்வெர்ட் பண்ணுச்சு, அதுக்கு ஆப்போசிட்டாக கன்வெர்ட் பண்ணுச்சு. ஓகே, தென் இப்போ இங்கே பாருங்க, இதை லாஜிக்கை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். என்னப்பா அவுட்புட் வரும், பாஸ் பண்ணிட்டு செக் பண்ணுங்க என்ன அவுட்புட் வரும். ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ என்னவா மாறிச்சு, இந்த இடத்துல டைப் பண்ணுவோமா, ஏ வந்து 5ன்னு இருக்கு, ஸோ ஏ 5 வந்துருச்சு. அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஓகேவா, இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இப்போ ஏ வந்து என்னவா மாறி இருக்கும், 6ஆக மாறி இருக்கும். ஓகே, 6ஆக மாறி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு, அப்போ இந்த 6 வந்து 7ஆக மாறி இருக்கும். ஓகேவா, இப்போ இதுக்கு அவுட்புட் என்னது, இந்த 6ஐ தூக்கிடுங்க. இப்போ உங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5, அடுத்து இந்த இடத்துக்கு 6ஆக கன்வெர்ட் ஆகிருக்கும், தென் இந்த இடம் வந்ததும் 7ஆக மாறி இருக்கும். அந்த 7க்குரிய வேல்யூ தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டையும் சம் பண்ணால் 12 வருதான்னு பார்க்கலாமா. ஓகே, 12 வருது. ஸோ இதே மாதிரி இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இதுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு என்ன அவுட்புட் வரும், இன்பிட்வீன் இடையில வந்து என்ன இருக்கு, ஸ்ட்ரிங் இருக்கு. போன வீடியோவில் கூட சொன்னோம் ஸ்ட்ரிங் வந்தால் என்ன ஆகும்னு. ஓகே, ஸோ இப்போ ஏவோட வேல்யூ என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏ வந்து பை டிஃபால்ட்டாக 5 அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா, இப்போ 5 அப்படின்னு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன் வந்து எப்படி ரீட் பண்ணும், ஜாவா ஃபஸ்ட்டு மெயின் மெத்தடை இருக்கான்னு தேடும், மெயின் மெத்தட் உள்ளே வந்துருச்சுன்னா மெயின் மெத்தட் இருக்கு, தென் இந்த வேரியபிளை ரீட் பண்ணும், ரீட் பண்ணி என்னவா கன்வெர்ட் பண்ணும், பைட் கோடா கன்வெர்ட் பண்ணும். அதானே ஜாவா சி அந்த கமெண்ட் பண்ணும், ஜாவா சி ஃபைல் நேம் டாட்ஸ் ஜாவா. தென் அடுத்து இந்த லைனை ரீட் பண்ணும், எடுத்தது இங்கே அடுத்து ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே ரீட் பண்ணாது. அப்போ இந்த லைனை ரீட் பண்ணும்போது இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ ஃபர்ஸ்ட் 5 அப்படின்னு
பியில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா, ஏவோட வேல்யூ 5ன்னு ஃபஸ்ட்டு பியில் ஸ்டோர் ஆகிருக்கும். தென் ஏ பிகம் என்னவா மாறி இருக்கும், ஏ 6ஆக மாறி இருக்கும். ஓகேவா, அதுக்கடுத்து தான் இந்த லைனை ரீட் பண்ணுவான். இப்போ இந்த லைனை ரீட் பண்ணுறப்ப ஏவோட வேல்யூ 6. ஓகே, தென் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கு. இது என்னது, எம்டி ஸ்ட்ரிங், நல் கிடையாது, எம்டி ஸ்ட்ரிங், உள்ள எதுவுமே பாஸ் பண்ணலை. ஸோ ஒரு ஸ்பேஸ் மட்டும் இருப்பான். ஓகேவா, தென் அந்த ஸ்பேஸை நான் விட்டாச்சு. ப்ளஸ் பியோட வேல்யூ என்னப்பா இருக்கு, பியோட வேல்யூ 5. ஸோ இப்போ என்ன பிரிண்ட் ஆவான், இந்த இடத்துல ஒரு எம்டி ஸ்ட்ரிங் இருக்கு. எம்டி ஸ்ட்ரிங் வந்துட்டாலே என்ன ஆகும் அப்படிங்கிறத போன வீடியோவில் சொன்னோம். ஓகேவா, பார்க்காதவங்க அதை பாருங்க. அதாவது எம்டி ஸ்ட்ரிங் கிடையாது, ஸ்ட்ரிங் இந்த மாதிரி உள்ள வந்தாலே அதுக்கு அடுத்து என்ன ஆகும், ப்ராசஸ் வந்து கன்கேட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். என்ன இருக்கு, சம் பண்ணியிருக்கா, கிடையாது, ரெண்டையும் ஜாயின் பண்ணியிருக்கு 6. அடுத்து இந்த எம்டி ஸ்ட்ரிங், எம்டிக்கு வந்து எம்டி ஸ்பேஸ் வந்துருச்சு, தென் 5. ஓகேவா, தென் இதே மாதிரி வேற எது இருக்கானா. ஓகே, இதை வந்து நீங்க இந்த லாஜிக் யோசிங்க. ஓகேவா, அப்படியே நிறுத்தி வச்சுட்டு யோசிங்க. இதுலேயே ஒன்றும் பெரிய சிக்கல்லாம் கிடையாது, நீங்களே யோசிக்கலாம். இந்த லாஜிக்கு வேணா நம்ம இது பண்ணலாம், இந்த லாஜிக் இந்த இடத்துலயே எழுதலாம். இப்போ இதே வந்து இப்போ சி படித்தவங்களுக்கு என்ன இருக்கும்னா, இந்த மாதிரி ஒரே ஸ்டேட்மெண்ட்ல மல்டிபிள் சேஞ்சஸ் நடக்குது. மல்டிபிள் சேஞ்சஸ் சியில் நடக்கிறப்ப என்ன வரும் பார்த்தீங்கன்னா, அவுட்புட் வந்து அன்டிஃபைன்டு அன்டிஃபைன்டு பிஹேவியர் அப்படிங்கிறது வரும். பட் ஜாவா கம்பைலர்னால இதை என்ன பண்ண முடியுமா, ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இங்கே அப்படி வராது, கண்டிப்பாக அவுட்புட் வரும். ஸோ ஓகேவா, நம்ம அதுக்கு லாஜிக் மட்டும் எழுதலாம். இப்போ பி அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்குன்னா, ப்ளஸ் ப்ளஸ் ஏ இருக்கு. ஸோ இந்த ப்ளஸ் ப்ளஸ் ஏனா ஏவோட வேல்யூ பை டிஃபால்ட்டாக 6ன்னு இருக்கான். ஸோ 6. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கான், ப்ளஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ, அப்போ ஏ என்னவா இருக்கு, கன்வெர்ட் ஆகியிருக்கு. ஏ வந்து இப்போ 6ஆக கன்வெர்ட் ஆகியிருக்கு. அப்போ மறுபடியும் ஒரு 6. சரியா, ஏ வந்து 6ஆக மாறிடுச்சு. தென் என்ன பண்ணுறோம், போஸ்ட் இன்க்ரிமெண்ட் நடக்கு. அப்போ இந்த 6 வந்து 7ஆக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, 7ஆக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு ப்ளஸ் இருக்கு. ஸோ அந்த ப்ளஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். தென் ப்ரீ டிக்ரிமெண்ட், அப்போ 7 என்னவா மாறி இருக்கும், 6ஆக மாறி இருக்கும். அப்போ ஏவோட வேல்யூ என்னது, 6. ஸோ நமக்கு நம்ம லாஜிக் படி பார்த்தீங்கன்னா 18 வரணும். பார்க்கலாம் கரெக்டாக தான் யோசிச்சிருக்குமான்னு. கரெக்டாக தான் இருக்கு. இதெல்லாம் கண்டிப்பாக இன்டர்வியூவில் கேட்பாங்க, அதனால தான் இத்தனை கொஸ்டின் அதை எடுத்து வச்சிருக்கேன். இது தப்பானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. எல்லாமே எடுத்ததுமே ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே கரெக்டாலாம் வராது. அப்படி கரெக்டாக வருதுன்னா அதனால தான் நமக்கு பெரிய ஆபத்தே. அதாவது அங்கே தான் நம்ம எது ஈஸியாக இருக்கோ அங்கே தான் நமக்கு மேக்ஸிமம் ட்ரபிளும் பண்ணும். ஓகேவா, வேறு ஏதாவது இதில் வச்சுருக்கனா, இதையும் நீங்களே இப்போ இந்த மாதிரி எப்பயுமே ஒரு ரஃபாக எழுதி பார்த்துட்டு இது பண்ணுங்க அவுட்புட், அதாவது இன்டர்வியூவில் சொல்கிறப்ப. ஓகேவா, இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா. ஸோ இது வந்து ப்ளஸ் ப்ளஸ் வந்திருக்கு. அப்போ ஏவோட வேல்யூ வந்து 3லேருந்து 4ஆக மாறி இருக்கும். மல்டிப்ளிகேஷன் மறுபடியும் 4, இந்த ப்ளஸ் ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் தான் 5ஆக மாறுவான். ஸோ நமக்கு 4 தான் தேவை. அப்போ 4 × 4 16 வந்திருக்கணும். ட்ரை பண்ணி பார்ப்போம். கரெக்டா, ஒரு நிமிஷம் இருங்க. 4 கரெக்ட் தான், பார்ப்போம். அதுமாரி தப்பாக இருந்தால் சரி பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, கரெக்ட் தான். ஓகே, மறுபடியும் இதை நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, கொஞ்சம் பொறுமையாக ட்ரை பண்ணுங்க. இல்லை சொல்லவா, இல்லை நீங்களே ட்ரை பண்ணுங்க. இல்லை நானே சொல்கிறேன், ஒன்றும் இல்லை. ஏ ப்ளஸ் ப்ளஸ், ஸோ ஃபஸ்ட்டு ஏ வந்துருச்சு. இப்போ பியோட வேல்யூ எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூவை யூஸ் பண்ணிக்கும். தென் இந்த ப்ளஸ் ப்ளஸ் ஆப்ரேட்டர் ஏவை இன்க்ரிமெண்ட் பண்ணும் 6. தென் இந்த இடத்துல இருக்க ப்ளஸ்ஸை நம்ம எடுத்து எழுதிடலாம். தென் இது வந்து ப்ரிஃபிக்ஸில் இருக்குது. அப்போ ப்ரீ இன்க்ரிமெண்ட், அப்போ 6 என்னவா மாறும், 7ஆக மாறிடுச்சு. தென் இந்த ஏவை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஒரு ப்ளஸ் இருக்குது. ஓகேவா, இந்த ப்ளஸ் எடுத்தாச்சு. அடுத்து ஏவோட வேல்யூ என்னவா இருக்குது, 7 இருக்குது. அடுத்து போஸ்ட் டிக்ரிமெண்ட் ஆயிருக்கு. போஸ்ட் டிக்ரிமெண்ட் தான் 6. அடுத்து ஒரு ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் எடுத்து எழுதியாச்சு. அடுத்து ப்ரீ டிக்ரிமெண்ட் இருக்குது. ப்ரீனா 6லேருந்து 5. அப்போ ஏவோட வேல்யூ 5. 5 + 7 24. செக் பண்ணி பார்ப்போம்.
ஒழுங்கா டைப் பண்ணால. கரெக்டு தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன ஆப்ரேட்டர்? நெக்ஸ்ட் இதை பற்றி பார்ப்போம். இங்கே தான் போன வீடியோ நோட்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பற்றி பார்ப்போமா? ஓகே, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தனியாகவே போட்டுடலாம். ஓகேவா? ஸோ ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க, அப்போ தான் நல்லா கைக்கு கோடு வரும். ஓகேவா? தேங்க்யூ.